குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 8ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு மிகவும் சிறப்பான நாள் என்று பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி பிரதோஷம் 2 சேர்ந்து வருது. இந்த மகா சிவராத்திரி அன்று சிவாலயங்களில் 4 கால பூஜை நடைபெறும். மாலை 6 மணிலிருந்து காலை 4 மணிக்குள்ளே 4 வேளை பூஜை நடக்கும். இந்த பூஜையில் கண் விழித்து மறக்காமல் அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷ சிவராத்திரிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே தயவுசெய்து இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 26 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்க. மேலும் இன்றைய நாளப்பொழுதில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. 8/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/3/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, நீண்ட நாளாக ஏதாவது மனதில் குழப்பங்கள், பிரச்சனைகள், தெளிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்று ஒரு மன தெளிவு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள், எதையுமே செய்து முடிக்கலாம் என்ற ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து இன்றைக்கி பொறுமையாக இருக்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக வரும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், அதே போல் அண்டை மாநில பயணம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் வெற்றியும் தரும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்றின மக்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் அலுவலகத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கள் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களுடன் தயவுசெய்து அனுசரித்து போங்க. எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் புதிய பயணங்கள் செய்வீங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக ஏற்படும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழும். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் தயவுசெய்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவருடைய கருத்துக்கு தயவுசெய்து
மதிப்பளிங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, வியாபாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். பல்வேறு வகையான வெற்றிகள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக அறிமுகமாவாங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் தீரும், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் விலகும். அதே போல் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. நீண்ட நாளாக மனதில் ஆட்டி வைத்த குழப்பங்கள் என்று தீரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது முயற்சி செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் செயல் வடிவமாகும். ஆன்மீக பிரயாணங்கள் செய்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். அதே போல் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியிலிருந்து அனுகூலமான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மாத்திரம் பெரியோருடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. அதே போல் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கள் கண்டிப்பாக விளையும். அதே போல் மறைமுகமான சில நன்மைகள் உங்களுக்கு மறைமுகமான எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நெருக்கடியாக இருந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகிச் செல்வாங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். புதிய புதிய நட்புகள் அதிகமாகும். இதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் மிக பெரிய அளவில் ஆகும். அதே சமயத்தில் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இதனால் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. அதே போல் வியாபார விருத்திக்காக பல்வேறு வகையான முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கருத்துக்களுக்கு எல்லாமே மதிப்பளிப்பாங்க. வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் மகிழ்ச்சி. வெளிநாட்டுக்கு வேலை செல்வர் தேடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உத்தியோக பணிகளில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இன்றைய நாளில் தெரியும். ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. எதிர்கால சம்பந்தமான ஒரு திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களை சேரும். உலகெங்கும் உள்ள தனுசு ராசினியர்களே, குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். திடீர் பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். புதிய புதிய நண்பர்கள், எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள். எதிர்பாராத தனவர்கள்லாம் சேரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவதுக்குற யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபார சமயங்களில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க. போட்டியாளர்களை தக்க வைப்பது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஊக்கம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வீங்க. ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் ஒருவனிடத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது மிகவும் கஷ்டம்.
அதே போல் நீண்டகால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் வரும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை தேடுங்க. வீண் விவாதங்கள் வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருந்தவருடைய கருத்து வேறுபாடு கண்டிப்பாக தீரும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட வேலை ஏதாவது இருந்தால் அது டக்குன்னு முடிஞ்சிடும். வழக்கு தொடர்ந்துனீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு. அதே சமயத்தில் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் வரும். இதனால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் இன்று நிதானமான பேச்சுகள் மூலம் எல்லா காரியங்களையுமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. நீண்ட நாளாக நிறைவேறாத திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக செயல் வடிவம் ஆகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் இறை வழிபாடு உங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இன்றைக்கி உங்கள் மனசில் வரும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்து வருகிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து கீழுள்ள நம்பருக்கு உதவி செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம், ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறோம். இன்றைய நாள் ஒரு வெற்றி கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கணும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.